அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, ஒரு சிறப்பான நாள். வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த நாள் எல்லாத்தையும் விட முக்கியமான நாள். அந்த நிலவு எப்படி இன்னைக்கு பரிபூர்ணமாக சுத்தமாக இருக்கோ, தெள்ள தெளிவாக இருக்கோ, அதை போல இன்னைக்கு நாமளும் அதே மாதிரி பரிபூர்ணமாக நம்ம மனசும் மாறணும். எந்த கள்ளம் கபடம் இல்லாமல் அதே வெள்ளை நில ஒளி மாதிரி, அந்த பூரண சந்திரன் மாதிரி தேய்பிறைன்றது நம்ம வாழ்க்கையில் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்கிறது போல, இந்த முழு நிலவு பாரு இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசும் அந்த முழு நிலவு மாதிரி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு இரவு 12 மணிக்கு நம்ம சீடர்கள் எல்லாரும் இந்த மாடி மேலே இரவு தவம் செய்யணும். குறைஞ்சது 1 மணி நேரம் தவம் பண்ணணும். தவம் பண்ணி முடித்த உடனே குரு பிரசாதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஐயா கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். பாடம் பண்ணி முடித்த எல்லாருக்கும் ஐயா கிட்டேருந்து வந்து அவர்கிட்ட அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் அதை சாப்பிட்டு அதை ஃபினிஷ் பண்ணலாம். இந்த சித்ரா பௌர்ணமியை முடித்து வைக்கலாம். அதே இரவு பாடம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வழங்கப்படும். அது குரு பிரசாதம். நம்ம குருநாதர் கிட்டேருந்து உங்களுக்கு அவர் கையாலே ஊட்ட போகிறாரு. சரிங்களா? அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதனால் வந்தவங்க வீட்டுக்கு அவசரமாக போனோம், வெளியே வேலை இருக்குன்னு போட்டோம், மற்றவங்க எல்லாரும் இருந்து இரவு இந்த தவத்தை முடிச்சுட்டு தான் காலையில் வெளியே போகணும். சரிங்களா? நல்லது. இந்த நன்னாளில் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட சீடர்கள் பக்தர்கள் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? நன்றி. ஆத்மா வணக்கம். ஐயா, சில கேள்விகள் அறிவுபூர்வமாக இல்லைனாலும் ஐயா அதை பொறுத்துக்கிட்டு என்னோட கேள்வி சரியாக தவறா நீங்கள் ஐயா அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நான் பொறுத்துக்கணும், நான் வாய முடிக்கணும். சொல்லு, நான் வந்துட்டியே. முதல்ல விநாயகர்கிட்ட இருந்து சின்னதாக ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசையா? ஏன் உங்கள் அப்பா கிட்ட இருந்தால் ஆரம்பியா? இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் முழுமுதல் கடல் அவர் தான், அவர்கிட்ட இருந்தால் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால சரி சும்மா அவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பி. இப்போ நம்ம வணங்குற தெய்வங்களில் விஷ்ணு, சிவன், இப்போ அம்மா, முருகர், இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபம் காட்டுறாங்க. சரி, முருகருக்கு ஒவ்வொரு இடத்துல பண்டாரமாக காட்டுறாங்க, ராஜயோகத்தில் காட்டுறாங்க, சரி, கணவன் மணியோட வள்ளி தெய்வ சனியாக காட்சி கொடுக்குறது, இப்படி எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்று காட்டுறாங்க. சரி. ஆனால் விநாயகரை மட்டும் எப்பவும் அதே தும்பிக்கையுடைய கணபதியாகவே காட்டுறாங்க. அது எதுக்கு? என்ன தலை வைக்கலாம்? ஆட்டு வச்சிடலாமா? இல்லை, அது என்ன காரணம் ஒன்றும் புரியல. அவரே அழகாக காட்டலாம் இல்லையா? விநாயகர் இப்படியும் அழகாக இருப்பார். அம்மா செய்யும்போது அழகாக தான் செய்தது. சரிங்க. பிள்ளையார அம்மா செய்யும்போது அழகாக தான் செய்து வச்சது. நைனா காவலுக்குறான்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணார்? வீரபத்ரன் அமிச்சார், போய் அம்மாவை பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்கிட்டு. ஆனால் வீரபத்ரன் வந்தால் இவர் பிள்ளையார் விடமாட்டேன்றாரு. இது மாதிரி அதங்கெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னுறாரு. ஏன்னா வந்தது வீரபத்ரன் பிள்ளையாருக்கு தெரியாது, சிவபெருமான் தான் அமிச்சுக்கிறாரு அப்படின்னு தெரியாது. அதனால் இவர் எதிர்க்கிறார். அவர் எதிர்த்து ரொம்ப வாக்குவாதமானவொன்னே வீரபத்ரன் பண்ணார், கத்தி எடுத்து தலையை வெட்டிட்டார். யார் தலையை? விநாயகர் தலையை வெட்டி போட்டார். ஒரு முண்டமாக போச்சு. இது என்ன போன புள்ளியை காணுமே வீரபத்ரன் சொல்லிட்டு சிவபெருமான் தேடின்னு வந்தார். வந்தாக்கா புள்ளியார் முண்டமாக இருக்கிறாரு, தலை தனியாக இருக்குது, இவர் கத்தி வச்சு நின்றுங்கிறாரு புள்ள. இது என்னடா வம்பு வேலை வச்சுக்கிறேன்னு? இல்லை, நான் பார்க்கணும், நான் அம்மா பார்க்கணும், விடமாட்டேன்ட்டார் அவர். அதனால் வெட்டிட்டேன்னு. அடப்பாவி, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? இப்போ ஒரு தலை ஓணுமே, அதுக்கு யார் தலையை வெட்டு? நம்ம தலையை வெட்ட முடியுமா? வெட்டினா சும்மா விடுவோமா? கோர்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அவர் என்ன பண்ணார்? காட்டில் போய் யானை தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டார். அதனால் தும்பி கை பிள்ளையாராக ஆயிட்டார் அவர். இது வெளியே காரணம். உள்ள இன்னொரு காரணம் இருக்குது. இந்த தும்பி கை தான் முதுகு தண்டு. தும்பிக்கை தான் முதுகு தண்டு. அந்த தண்டு வழியாக தான் நீ எல்லாத்து கடவுளையும் அடைய முடியும். அதனால் அவருக்கு தும்பி போட்டு காட்டுறாங்க. அவர் வச்சுங்கிறது பார்த்தியா? அவ்வளோ பெரிய பிள்ளையார் இவ்வளோண்டு சுண்டேலி வச்சுங்கிறாரு. அவர் உட்காந்தாருனா சட்னியாக போடாது. அது பிள்ளையாரை பற்றி ஆரம்பிக்கிறேன். நீ பிள்ளையாரை பற்றி எவ்வளோ கதைக்குது பார்த்தியா? தொடர்ந்து போக போல்தையா?
அதனால் எதுவும் தொடர்ந்து போகக்கூடாது, எல்லாமே கட்டாயிடணும். பிள்ளையாருக்கு சுண்டெலி வச்சுக்கிறதுக்கு காரணம்னா மகாபாரதம் பார்த்தியா, ஆமாய்யா. பஞ்சபாண்டவருங்க காட்டுக்கு அமைச்சிருவாங்க அந்த அரக்கு மாளிகையில் குடியிருக்கிறதுக்கு, கொளுத்தி விட்டா செத்துருவாங்கன்ட்டு. அப்போ விதுரர் எலியை தான் கொடுத்து அனுப்புவார் அவங்களுக்கு பரிசாக கொடுக்க சொல்லி. ஏன்னா எலி தான் எங்கேயும் நோண்டிக்கின்னு போயிடும். ஆமாய்யா. அது மாதிரி நீங்கள் 5 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்ன்ட்டு எலியை கொடுத்து அனுப்புவார். அந்த மாதிரி இந்த எலி தான் உன் உடம்புல இருக்கிற காற்றை கொண்டுன்னு போவோம் மேலுக்கு. அதனால் எலி வாகனமும் தும்பி முதுகு தண்டாவும் இருக்குது சாமி. சொல்லு, ஆரம்பிக்கிற கதை. நன்றிங்கய்யா. ஐயா, திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி யுகங்களை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? சரி. இந்த யுகன்றது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுது? உலக அழிவு யுகம். இது ஆரம்ப கால உயிரினங்கள் எப்படி இருக்குது, இடைப்பட்ட காலங்களில் உயிரினங்கள் எப்படி? ஆரம்ப காலத்தில் ரொம்ப நன்றி உள்ளதாக இருந்தது, இடைப்பட்ட காலத்தில் நன்றி கெட்டதாக போச்சு. இப்போ கடைசி இப்போ நன்றி கெட்டதாக தானே இருந்துன்னுக்குறோம். நம்ம குருவுக்கு துரோகம் பண்ணுற சீடனுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லு. கணவனுக்கு துரோகம் பண்ணுற மனைவிமார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணுற கணவன்மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கூடி மொத்தத்தில் துரோகிங்கெல்லாம் மாறிக்கின்னு இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் எத்தனை போய் பெற்ற தாய் தகப்பன் அநாத ஆசிரமத்தை எத்தனை துரோகி ஆகுறாங்க இல்லையா? அதனால் இது துரோகம். இந்த யுகம் அப்படி தான் இருக்கும். இது அழியணும். 37,000 பேர் இந்த சுதந்திரம் வாங்கும்போது இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை இன்றைக்கி 137 கோடி வந்துடுச்சு. அப்போ எங்கே இருக்க இடம் இருக்கும்? அப்போ அழியணும். ஒரு நாளைக்கு கடையில் அழிச்சிடும். 1 மணி நேரம் தான் அதுக்கு டைம் வேணும் உலகத்தை அழிக்கிறதுக்கு. 1 மணி நேரத்தில் பொங்கி வெளியே போச்சுன்னு சொன்னால் திருப்பி சேரும்போது ஒன்றும் இருக்காது, புல் பூண்டு கூட இருக்காது. திருப்பி புதுசாக யுகமாகும், உருவாகும். அதனால தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்கிறது. தசாவதாரம் சும்மா முட்டாள்தனமாக வைக்கல, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. முட்டாள்தனமாக பேசிக்கிறோம். உயிரினம் மனிதன் எப்படி தோன்றி பூமிக்கு வந்தான் அப்படின்றது தான் தசாவதாரம். நீரில் முதல்ல நீர் இல்லைன்னா ஒரு உயிர் கூட உலகத்தில் உருவாகாது, புல் பூண்டு கூட வராது. அப்போ நீர்லேருந்து தான் உயிரினம் உருவாச்சு அப்படின்னு காட்டுறது தான் மீன் மச்சாவதாரம். அதுக்கப்புறம் கூர்மா பண்ணி இது ஆமாவதாரம். அது ரெண்டும் தண்ணியிலேருந்து இது கரை ஏறி வந்தது ஆமாவதாரம். கரையிலேயே வாழ்ந்தது சிம்மாவதாரம். காட்டிலேயே வாழ்ந்தது ஒரு பரசுராம அவதாரம் இல்லையா? இப்படி மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்குது. இதெல்லாம் புரியணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியணும், போகணும். பணமோ 4 மணி நேரம் எங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும்? தெரிஞ்சிக்க முடியாது. அறிவை நல்லா தீட்டி அறிவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுக்கணும். நம்ம எடுக்கிறது இல்லையா? அறிவை போட்டு மூடுற பணத்தில் தேடிங்கிறோம். அதனால் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியறதில்லை. இதுதான் காரணம். இப்போ இந்த கலியுக முடிவில் கெட்டவர்களுக்கு மட்டும்தான், அப்புறம் நல்லவர்கள் எப்படி இது அழிட்டுமே? இப்போ மகாபாரதம் போர் நடந்ததை துரியோதன ஒருத்தன் தானே கெட்டவன். ஆனால் எத்தனை கோடி பேர் செத்தான்? அப்போ ஒரு கெட்டவனுக்காக உலகத்தையும் அழிக்க வேண்டியது வரும். கடவுளுடைய வேலையாக தான். அதனால் அழியும். என்ன விஷயம்? நீ ஒண்டியே பேசலான்னு பார்க்காத, எல்லாரும் பேசுவோம். ஏன்னா லிஸ்ட்டு கிஸ்லாம் வச்சுங்கிறிய, அதனால் சொல்கிறேன். இல்லையா, பட்டு பட்டுன்னு கேட்டு போயிடணும். சரிங்க. ஐயா, யமன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அவர் தான் நம்மளை கொண்டு உயிர்கள் எல்லாம் கொண்டு போகிறாரு. ஆமாம், நடைமுறையில் கதை சொல்கிறாங்க. ஆமாம், யமன் தான் நம்ம உயிரை கொண்டு. ஆமாம் ஆமாம். அவருக்கு ஏன் யம தருமன்னு பேர் வச்சிருக்காங்க? ஆமாம், அவர் ரொம்ப நீதி நேர்மையோடு நடக்கிறவர். இப்போ உன்னை கொள்றாருன்னு வச்சுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல மனுஷமாக செத்து போட்டான், நீ எவ்வளோ அட்டியம் பண்ணுன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யமனுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நீதி நேர்மையோடு நடக்கிறதால தர்மராஜான்னு பேர் வச்சுக்குது அவனுக்கு. தர்மராஜான்னா கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். ஆனால் இங்கே தர்மன்னு வச்சுக்கின்னு கரும்பியாக சுற்றின்னு இருக்கிறான் ஊர் உள்ள. அதனால் அவருக்கு எல்லாம் நீதி நேர்மையோடு நடக்கிறதுனால அவர் இங்கே பூமியில் கெட்டவனெல்லாம் விட்டு வச்சா என்ன ஆகும்? அப்போ நல்லவனெல்லாம் விட்டு வச்சாலும் என்ன ஆகும்? கெட்டவனே இருக்க மாட்டான் இல்லை? ரெண்டு சமப்படுத்தணுன்னா அதுக்கு யமனுக்கு ஒரு வேலை ஓணும். அதுதான் கொள்கிற வேலை. சொல்லு. அதனால் அவருக்கு யம தர்மம். ஆமாம், யம தர்மம். எதை செய்யணும் நீதி நேர்மையோடு செய்வார். ஐயா, இப்போது ஈஸ்வரன்னு சிவத்தை ஈஸ்வரன்னு சொல்கிறோம். சரி. அப்போது அவருக்குரிய ஒரு பேரை ஈஸ்வர பட்டம், லங்கேஸ்வரன், சனீஸ்வரன், இப்படி மற்ற தெய்வங்களுக்கும் அந்த ஈஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம். இப்போ போனாக்கா டெல்லி கவர்மெண்ட்டில் பட்டம் வச்சுக்கிறாங்க தெரியுமா? துரோண பட்டம், அர்ச்சனா பட்டம், பீஷ்மர் பட்டம். இது எதுக்கு கொடுக்கணும்? எதுக்குப்பா? அந்த மாதிரி அவங்க அந்த வாழ்நாளில் அவங்க ஏதோ அந்த இருந்து செய்ததால் அவங்களுக்கெல்லாம் அந்த பட்டம். அதே மாதிரி சன்னியாசனுக்கு நல்லாகரனை பிடிச்சி கொள்வது சன்னியாசனம் வேலை. அதனால் அவனுக்கு அழிவு கிடையாது, ஈஸ்வர பட்டம்.
இறைவனுக்கு சமம். ஆமாம், ராவணன் வந்து புண்ணிய ஆட்சி நடத்தணும் இலங்கையில், அதனால் அவனுக்கு ஈஸ்வர பட்டம் இப்படி பட்டம் கொடுத்தாங்க. இப்போ உனக்கு என்ன பட்டம் வேணும்? சொல்லு. சரிங்க, நன்றியா. ரொம்ப நன்றி. இப்போ இங்கே வந்து குருமார்கள் நமக்கு தொட்டு தீட்சை கொடுத்ததுனால நம்மளோட நம்மளுடைய தீவினைகள்லாம் அகன்று அவங்க அந்த மகான்களுடைய ஆன்மாக்கள் இந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆகாது, எல்லாம் கற்பனை. எந்த மகான் நம்மக்குள்ளே கனெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நடக்கலை. நம்ம நடந்தோமான்னு பாருங்கள், யோசித்து பாருங்கள். சின்ன வயசுலேருந்து இல்லைங்க, இப்போ தீட்சை கொடுத்த பிறகு இங்கே வந்து லட்சக்கணக்கில் தீட்சை வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் பாடம் பண்ணுறாங்க, தீட்சை வாங்குறாங்க எல்லாருமே. ஆனால் எல்லாரும் சரியான சொல்லி கொடுத்த முறையில் பாடம் பண்ணுறாங்களான்னா இல்லை. 3 வருஷம் 4 வருஷமாவது ஒன்றுமே தெரியலன்றான், பாடமே மறந்து போச்சு, 2வது வாட்டி உபதேசம் வாங்கணுன்றான். அது மாதிரி நிலையில் இருக்கிறான். எந்த ஒரு பாவ புண்ணியத்தை அழிக்கிறதுக்கு வழியை நாங்கள் காட்டுறோம். அந்த வழியில் போய் நீ அழிச்சிக்கணுமே தவிர நாங்கள் அழிக்க முடியாது. அழிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. நாங்கள் என்ன கடவுளா இல்லை சித்தர்களா? அதனால் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையெல்லாம் வச்சக்கூடாது. நான் பாடம் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய உயிரால் இந்த இருக்கிற நான் இவ்வளோ காலம் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த பாவங்களை அழிக்கணும், அழிஞ்சிடும் அப்படின்ற முடிவோடு இருக்கும். பரிச்சயம் ஸ்பரிசம் அப்படி சொல்கிறாங்களே, அதெல்லாம் பரிச்சயம்னா உணர்தல், உணர்றது. இப்போ நான் தொட்டால் தானே உனக்கு ஒரு உணர்வு தெரியுது, தொடலைன்னா தெரியாது. அப்போ பரிச்சயம்ன்ற தொடருது, உணர்ந்து உணருது. அப்புறம் இன்னும் ஒரு ஐயா இப்போ கேள்வி கேட்டாங்கல்ல ஐயா, அப்போ வந்து அதாவது எப்படி வீதி வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாருன்னு சொல்கிறாங்க ஐயா. இப்போ கடைசி வரை வர்றாங்களோ இல்லைங்களோ ஐயா, ஊரில் உயிரோட இருக்கும் போதே இருக்க மாட்டேங்கிறாங்க. கூட கூட பிறந்தவங்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க, தாய் தகப்பனும் கூட இருக்க இல்லை, கணவரும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாருமே தூக்கி தூரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. யார் உன் கூட பிறந்ததுமா? 8 இல்லை, யாராவது பிறந்திருந்தா சொல்லு, எனக்கு தெரியல. ஏன்னா என் கூட யாரும் பிறந்ததில்லை. அதனால் உன் கூட பிறந்திருந்தா சொல்லு, சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் பிறந்தது உன் கூட. உங்கள் வழியில் யாரும் பிறக்கலன்னு சொல்கிறது நியாயம் தான், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை, உங்கள் வழியிலே சொல்லுங்கள் யார் உங்கள் கூட பிறந்தது. ஒரு அம்மாவுக்கு 8 பேர் பிறந்தோமே ஐயா. ஆமாம், உங்கள் ஒரு அம்மாவுக்கு 8 பேர் பிறந்தீங்க. பிறந்தீங்க, ஒரு நாளில் பிறந்தீங்க. அதனால தான் 9 வருஷம் பொறுத்து ஒன்று பிறந்தது. அது கூட பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அம்மாவுக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்கள், என் கூட பிறந்ததுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் தெரியாமல் சொல்லின்னுக்கிற விஷயங்கள். கூட பிறந்ததுன்னா ரெட்டை பருவா பிறகுதேம்மா, அதான் கூட பிறக்கிறது. மீதி 3 வருஷத்துக்கு ஒன்று பிறக்கிறதெல்லாம் கூட பிறந்தது கிடையாது. உன் கணவர் உன் கூட பிறந்தாரு இல்லை. நேற்று ஒரு ஐயர் வந்தார் நம்ம கோயிலில் இருந்தவர். அவர் முதல்ல அவருடைய சம்சாரம் இறந்து போச்சு, என்னால் மறக்கவே முடியலைங்க அப்படின்னாரு. மாமா மறக்க முடியாது, நீ அதே நினச்சிருந்தீங்கன்னா அதை மறக்க மாட்டேன். உங்கள் அம்மா 60 வருஷம் உன்னை வளர்த்தாங்களே, எப்போ நினச்சி பார்த்தியா நீ? உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ ஐயராக்கினார் உன்னை, அதை யோசித்து பார்த்தியா? உன் பொண்டாட்டி 30 வருஷம் வாழ்ந்தவளை மட்டும் மறக்க முடியலன்றிய, உன் தாய் தகப்பனை மறந்துடுறிய. ஏன் மறந்துடுற? உடல் சுகம் கொடுத்தா உன் பொண்டாட்டி, அவங்கெல்லாம் அதை கொடுக்கல, அதனால் அவளை மறக்க முடியல. அவனா உன் கூடவாயா பிறந்தானா? அவள் தனியாக பிறந்தா தனியாக போனான், நீ தனியாக பிறந்தா தனியாக போக போகிறேன்னு. அதனால் இங்கே கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. யாருக்குமே யாரும் துணையாக வரமாட்டாங்க. நம்ம தனியாக வந்தோம், தனியாக போக போகிறோம். போகிறதுக்குள்ளே சொன்னேன்ல கடைசி வரைக்கும் யாரோ நீட்டு சொன்னேன்ல, யார் வருவாங்கன்னு தெரியாது, பாவ புண்ணியம் தான் வரும். ஆனால் இந்த பாதையில் வந்தவங்க என்ன நினைக்கணும்னா, கடைசி வரைக்கும் யார் புண்ணியமும் கடவுளும் வருவாருன்ற முடிவோடு இருக்கணும். நம்ம போகிறது சரியான பாதைன்னா அப்போ நம்ம நினைவு என்னவா இருக்கணும்? நான் செய்த தர்மங்கள், நான் செய்த புண்ணியங்கள் என் கூட வரும், நான் அன்னாட வழிபட்ட கடவுள் என் கூட இருப்பார் அப்படின்ற முடிவோடு போங்க. மரணத்தில் கூட அது 2 தான் வரணுமே தவிர பாவம் வரக்கூடாது. இப்போ நீங்கள்லாம் இப்போ உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு சொல்கிற கருத்து தான் இதெல்லாம். இப்போ எங்களை மாதிரி அஞ்ஞானிகளுக்கெல்லாம் உண்மையிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் துணையாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட ஒத்தாசை. யாருமா துணை? யாருக்கு யார் துணை? புருஷனுக்கு பொண்டாட்டி துணை இல்லை, பொண்டாட்டிக்கு புருஷன் துணை இல்லை, பெத்த பிள்ளைக்கு துணை இல்லை. எந்த புள்ள செத்த அம்மா சாவுறா? பெத்த புள்ளியாச்சே, ஒன்றா ஒரு வயசுலேருந்து வந்த புள்ளியாச்சே, அது செத்து போன அம்மா செத்து போணுமா? ஒன்று எந்த தாய் செத்தா? இல்லை, அம்மா செத்த உடனே அந்த வயசுலேருந்து வந்தமே புள்ள வாழலாமா? செத்து போணுமே. உலகத்தில் யாரும் சாவதில்லை. அது ஒரு 10 நாள் அந்த துக்கம் தூக்கி போட்டு அட்ட வேலையை செய்துன்னே இருப்பான். இதானே உலகம். இல்லைன்னா உலகமே ஏங்காத.
ஓ, அதை வந்து உணர்த்துறது தான் கடவுளும் இந்த மாதிரி எனக்கு ஆமாம், வழிகளை காட்டி இது மாதிரி இடத்துக்கு போ, இதெல்லாம் உணர்வ உண்மையை தெரிஞ்சுப்பேன்னு அமைச்சுக்கிறாங்க. ஒன்று இப்போ வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க ஒரு சொத்தை பிடிங்கிட்டாங்க, யாரும் என் கூட பிறந்தவங்க வரமாட்டாங்கம்மா. சொத்தை பிடுங்கிட்டாங்க. பரதேசம் இன்னைக்கு தெருவில் நின்னதால தான் இன்னைக்கு இங்கே தேடி வந்திருக்கேன். அவ்வளோதான். போன பிரிவில் என்ன செய்தோ அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிறே தவிர இங்கே வீட்டுக்காரால் பிள்ளையால் புருஷனால் கிடையாது. அதை நினச்சிக்கின்னு போங்க. உங்கள் அம்மாவால் உங்கள் அப்பனால நீ இங்கே வரல. நீ செய்த கர்ம வினையினுடைய பயன் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கிற. நன்றிங்க ஐயா. இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த இந்த ரெண்டு புலன், இந்த ரெண்டு கண்ணால் நம்ம மாயா சக்தி வந்து நம்மளை மயக்கி சீக்கிரம் போயிடும். ஆனால் உச்சிக்கண், ஞானக்கண், மூன்றாவது கண் சொல்கிறாங்க. அந்த கண் ஓப்பன் ஆச்சா மாயா சக்தி நெருங்குமா அந்த கண்ணுக்கிட்ட? இந்த புறக்கண், அதான் ஏற்கனவே சொன்ன வள்ளுவர் இதை வந்து புண்ணுட்டார்ப்பா, ஏன்னா இது உதவாது. இந்த புறக்கண்ணால் எதை பார்க்க முடியும்னா மாயை காட்டக்கூடிய இந்த உலகத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த உலகம் மாயை ஆட்டி படைச்சிருக்குதா அப்படின்னா ஆமாம். ஆனால் அது நமக்கு தெரியாமல் பார்த்துக்குது. மாயை நான் தான் வரேன், திருடனுக்கு தெரியும் இல்லையா? திருடன் ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் தேடி போவான். எப்படி தேடி போவான்? நமக்கு தெரிஞ்சவன் தேடி போவானா? நமக்கு தெரியாமல் தான் தெரியுமா. ஆனால் அதே வீட்டில் தான் நானும் இருக்கிறேன். ஆனால் நமக்கு தெரியாமலே அவன் தேடி போகிற மாதிரி இதே உலகத்தில் நான் வாரேன். ஆனால் நான் தாண்டா ஒன்று ஆட்டி படைக்கிறேன்றது அது தெரியாமல் பாதுகாத்துக்கிட்டு, அதன் பேர் தான் மாயை. அப்போ இது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா தூக்கத்தில் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தூங்குறம்பா, தூங்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இருந்தது, என் பிள்ளை இந்த பக்கத்தில் இருந்தான், எனக்கு வேலை செஞ்ச நினைவுகள்லாம் வருது, நாளைக்கு போட்ட ஸ்கீம்லாம் வருது, அடுத்த 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அடுத்து என்ன பண்ணலாம் எல்லாம் ஞாபகம் வருது. உலகமும் இருக்குது, வீட்டில் தான் தூங்கி கிடக்குறேன், எல்லாம் தெரியுது. தூங்கினதுக்கப்புறம் அப்போ தூக்கத்தில் நமக்கு ஒரு இறைவன் ஞானத்தை கொடுக்குறான். டேய் நீ வேற, இந்த உலகம் வேறடா, பார்த்தியா நீ தூங்கின உடனே உலகத்தை மறைச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு இறைவன் நம்ம தூக்கத்திலே காட்டுறான். ஆனால் நம்ம கண்ணு கசக்கு ஏந்த உடனே ஒரு நாள் தூக்கத்தை டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதே விஷயம் தூக்கத்தில் என்ன நடக்குது? மனம் வேலை செய்யலை, புலன் வேலை செய்யலை, உலகத்தை பற்றி சிந்தனை இல்லாத மாதிரி பாடம் பண்ணும்போது மனம் வேலை செய்யாமல் புலங்களோட இதுவும் இல்லாமல் நாம் உள்முகமாக திரும்பிட்டா அங்கே தூக்கத்தில் நடந்த அதே விஷயங்கள், அதே ஞானம் நமக்கும் வரும். அன்றைக்கி நம்மளை விட்டு விலகி நிற்கும். அப்படி போனோம்னா என்னென்னா மனம்ன்றது இல்லாத போயிருக்கணும். மனம்ன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் உலகன்ற ஒன்று இருக்கும். இதுதான் அடிப்படை உண்மை. மனம்ன்றது இல்லை போச்சுன்னா உலகன்றது ஒரு பொருளே இல்லை. அதுதான் இப்போ கள்ளக்குறிச்சிலேருந்து வந்தோம் இல்லையா, திருப்பி கள்ளக்குறிச்சி போவேன். அதே தான் சாமி, அதை தான் சொல்கிறது. டெய்லி அடுப்பை பற்ற வச்சுனே இருக்கணும். ஒரு கல்லை போட்டோன்னே பாசி விலகிச்சு, ஆஹா இனிமே வந்து பாசி மூடாதுன்னு நினச்சிட்டா என்னை விட முட்டாளே எதுவும் இல்லை. கல் எடுத்து வச்சுக்கினே இருக்கணும், போட்டுக்கினே இருந்தால் பாசி விலகினே இருக்கும்.